ஹர்திக் பாண்டியா இப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணுவார்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ரீசெண்டா ஹர்திக் பாண்டியா அவரோட குடும்பத்தோட போறாரு. அவர் மொட்டையும் அடிக்கிறாரு. மொட்டை அடிச்சதை பார்த்து நிறைய பேர் மீம்ஸ் போடுறாங்க. அதுக்கு காரணம் பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஹர்திக் பாண்டியா மொட்டை அடிச்சாரு. மொட்டை அடிச்ச முடி திரும்ப வளருமா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியா நிற்குது. ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சா முடி வளருமா வளராதா அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சொல்றதுக்கு இவன் யாருன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் நம்மளோட சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியோட ஹேர் ஸ்டைலு எப்பவுமே ஒரு பேசக்கூடிய பொருளாக தான் இருக்கு. ஒரு டைம் டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைலில் வருவார், ஒரு டைம் ஹேர் ஃபுல்லாக கலர் பண்ணுவார், ஒரு டைம் ஹேர் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடுவார். அதனால அவரை பற்றி சோசியல் மீடியாவில் வர்றது புதுசு எதுவுமே கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர் முடி எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள் தலைக்குள்ள இருக்கிற முடியோட வேரை எடுத்து தான் உங்கள் ஸ்கேல்பில் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அந்த வேர் மூலயமா தான் உங்களுக்கு புதுசாக முடிகள் வளருது. மொட்டை அடிக்கும் போது மேலே இருக்கிற முடிகள் மட்டும்தான் கொட்டுமே தவிர உள்ள இருக்கிற வேர்களுக்கு எந்தவித டேமேஜுமே ஆகாது. அதனால எப்பவும் போலவே திரும்ப கண்டிப்பாக உங்களுக்கு முடிகள் வளரும். ஒரு சிலர் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் முடி அடர்த்தியாக வளரும், அதனால மொட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள் தலையில் எவ்வளோ வேர்கள் இருக்கோ அதுக்குரிய முடிகள் மட்டும்தான் வளரும். அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு சரிதான், நார்மல் முடியாதுன்னு சரிதான். ஹர்திக் பாண்டியா சும்மா எடுத்தவொன்னே மொட்டை அடிச்சிருக்க மாட்டார். அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிளினிக்கில் ப்ராப்பராக அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவர் கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் தாராளமாக மொட்டை அடிக்கலாம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் மொட்டை அடிச்சிருக்காரு. நம்ம கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் ஃபுல் இன்ஸ்டோட பழைய ஃபார்மில் முடியோட பழைய ஹேர் ஸ்டைலில் வந்து நிற்பார். ஹர்திக் பாண்டியா மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னா நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு நல்ல கிளினிக்காக இருக்கணும், குவாலிஃபைடு டாக்டராக இருக்கணும், அதுவும் டெர்மட்டாலஜி டாக்டராக இருக்கணும். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி உங்களோட முடியோட வேர்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாலிகல்ஸ் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஹேர்லைன் மார்க் பண்ணி வைக்க முடியும்னு அவங்களால சொல்ல முடியும். வச்சதுக்கு அப்புறமும் 6 மந்த் கம்ப்ளீட் நீங்கள் அந்த கிளினிக்கில் ஃபாலோஅப்ஸில் இருந்தால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே அந்த கிளினிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா சத்தியமாக ரிசல்ட்டே வராது. நீங்கள் பண்ணக்கூடிய கிளினிக்கில் 6 மந்த் கம்ப்ளீட் ஃபாலோஅப்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் மொட்டை அடிக்கல வேண்டாமா இல்லையான்னு யோசிச்சாங்கன்னா இந்த ஹர்திக் பாண்டியோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.